அப்படியே ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கன்னா அரசியல்வாதி மாதிரி கை காட்டிட்டு இருக்காரு. மேலே பிளாஸ்டிக் டேங்க் தான் வச்சுருக்காங்க. இல்லை மாயார் ரோட்டு வழியாக போக சொல்கிற அப்படி கொடுத்துருவோம். முதல்ல டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம்ல. நம்ம இந்த அனிமல் ஃபுட் பிரிண்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்து வரேன். அருண் ஹாய் சொல்லுங்க. செல்ஃபி எடுங்க. ஆத்த தாண்டி வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். பாதி நனைஞ்சிருக்கு பாருங்க. பயங்கரமான சைஸ். அது இப்போ இந்த புதற்குள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இல்லை 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 இது அவருக்கு தெரியாது. இந்த புதற்குள் இருக்கிறது தெரியவே இல்லை தானே? ஆமாம், இதுதான் மேட்ரு. நம்ம ரோட்டில் போகும்போது இப்படி தான் கேர்ஃபுல்லாக போகணும். இதுதான் சரி, நானே பண்ணலையே, அவர் எப்படி வருவார்? சிவசங்கருக்கு மட்டும் கரெக்டாக வேவில் வந்து புரிஞ்சிருக்கு. இல்லை நான் ஏதோ டைகர் எடுத்து வந்தேன். இல்லை நான் கதவை திறந்தாலும் இங்கெல்லாம் சவுண்டு கேட்டு சொல்லி என்னடா சவுண்டு கேட்குன்னு பார்த்தா இங்கேருந்து இப்படி போச்சு. உடனே வரேன் அப்படின்னாரு. எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் ஆன் பண்ணலைங்க அப்படின்னா இங்கே இல்லை. தம்பி இந்த மரத்துக்கு சந்தில் உள்ள இருக்கு பாரு, அங்கதான் நீ டார்ச் அடிக்கிற நேரம் தான் உள்ள இருக்கு. கண்ணு இங்க இருக்குப்பா, இது நேர் பாரு உள்ள. அதேதான் அதேதான். சத்தம் கேக்குது பாருங்க. உள்ள தாள் போட்டிருக்கு, பார்த்து வாங்க. அவனுங்களே இந்த பயம் பயக்கிறாங்க, நம்மளாம் எங்க இல்ல இல்ல வண்டி அங்க கொண்டு போய் சொல்றாங்க. அங்க அதுக்குள்ளதான் இருக்கு. அட என்னடா கேட்டு திறந்து விட்டு போயிட்டீங்க? நாங்க பாட்டு சும்மா இருந்தா கூட வேடிக்கை பார்த்துருப்போம்.
நாம் வச்சுருக்க லைட்டே தான் அவனுங்களை வச்சுருக்கானுங்க, தெரியுதா? ஆமாம், இருடா. அவன் ஒன்றா இருக்காது, வேற எங்கன்னா இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. போயிடுச்சு படுத்துவோம். லைட் அடிச்சோன்னே போயிடுச்சு போல. எங்கே இருக்கு? முடிச்சு போடுங்க. எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. தெரியுது. அந்த இடத்துல கொடுங்க. சத்தம் கேட்குது. இந்த இடத்துல ரெண்டு மரத்துக்கு நடுவில் பாரு. அவன் கரண்ட் ஆன் பண்ணுறானா, இது மேலே கையை பிடிச்சிட்டு தெரியுது, அசைர் தெரியுது எனக்கு. தெரியுது. இங்கே வாங்க கந்தா, இங்கேன்னு தெரியுது. இதில் அந்த கேப்பில் தெரியுது. ரெண்டு மரத்துக்கு கேப்பில் பாருங்க. போட்டனா தெரியுதா? சேர்த்து நல்லா தெரியுது. இங்க அடிச்சுட்டு இருக்கிறதே அந்த தந்தம் வெளியே வருது. தம்பி கரண்ட் ஆன் பண்ணுறீங்களா? ரைட். லாக் பண்ணிட்டானா? சரி, பார்த்து த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆட்டம் போட்டு வந்துருங்க. நான் தானே பார்த்து சொன்னேன். எனக்கு யாராவது நன்றி சொன்னீங்களா? கண்டிப்பா சிவா சொல்கிறேன். நீ கீழே இறங்கி போய் அந்த யாருக்கு நன்றி சொல்கிறேன் வந்ததுக்கு. நான் சேர்மல் இருக்கீங்க, நான் ஏன் கவலை பண்ணும்? இல்லை, நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எதுங்க எங்கிங்க அடிக்கிறேன் பாருங்க. கண். ஆமாம், மான் கூட்டம். ஆமாம், மான் அது மான். இதே தான் அந்த ஆப்போசிட்டில் அந்த அடிக்கிறது பாரு. கண்ணு மினுக்குது. ஆனால் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தா ஒரு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணிக்கலாமே. ஏதோ சடப்புடன் சவுண்டு கேட்டு இருந்தது. நான் தண்ணி ஊற்றுற சவுண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியுது. தெரியுது, வீடியோவில் தெரியுது. அந்த இன்னொரு மான் கடிங்க. உள்ளே இருக்கா? அப்போ மான் தான் சவுண்டு பண்ணிகிட்டு இருந்திருக்கு. சரி, இந்த மானுக்கே அடிங்க. வீடியோவில் அது தெரிய மாட்டேங்குது. இந்த மானவாத எடுப்போம். கொம்போடு இருக்குது அந்த மான். தெரியுது. இதுவும் தெரியுது. இருக்கலாம். எதுவா? வறண்டு போன புல்லவே அப்படியே பிடிங்கி சாப்பிடுது. ஒரு புள்ளி பார்த்தனா? அந்த ஜீப் அதில் போயிடுச்சு. குட்டியான மட்டும் அப்படியே மறந்துட்டு ஸ்ட்ரைட் ஆகி குட்டி யானை இப்போ தெரியுது பாருங்க.